உனக்காக இதுதானோ காதல் என்றறிந்தேன் அடி. புது பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசி இதயத்தை இடம் மாற செய்தாயடி. மெல்லிடை கொண்டு நடைகள் போடும் அழகான பெண்ணே, முப்படை கொண்டு என்னை சுற்றி வளைத்தாயடி. என் உறக்கத்தை திருடிச் சென்று உறவாடும் பூவே, உன் சிரிப்புக்குள் சிறை வைக்கிறாய். அட கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை வாட்டினாய், கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை மாற்றினாய், இதயத்தின் மறுபக்கம் நீ காட்டினாய். உங்களுக்கு உங்கள் அக்கா முக்கியம்தான். அதே நேரத்தில் நீங்கள் பெத்த பொண்ணு. என்கிட்ட நீங்கள் பேசும்போது உங்கள் பொக்கிஷம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க இல்லாத டைம் சும்மா பேசுகிறது தானே வாய் வார்த்தைக்காக. ஆனால் அவங்க நிஜத்தில் வந்து நின்னாங்கன்னா எதுக்கு வந்தீங்கிற மாதிரியே பார்ப்பீங்க. புரிஞ்சுக்கிட்டேன். பாவம் என் அண்ணி ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க. அப்பா வைக்கிற பேரை நம்ம பொண்ணுக்கு வைக்கணும், நம்ம பொண்ணுக்கு சீக்கிரமே பேர் வச்சிடலாம் அப்படின்னு. இந்த குழந்தைக்கு 2.5 வயசு ஆகுது. இன்னும் வரைக்காச்சு பேர் வைக்கவே இல்லை. ரொம்ப கனவோட எங்கள் அண்ணி இருந்தாங்க. எல்லாத்தையும் சுக்கு நூறாக உடச்சிட்டிங்க, சுக்கு நூறாக உடச்சிட்டிங்க. அப்பா அம்மா பார்த்துட்டு இருக்கீங்க. அக்காவை போவேணும்னு சொல்லுங்க. அக்கா இல்லாத டைமு நீங்கள் அக்காவை நினச்சி எவ்வளோ வருத்தப்பட்டீங்க, எப்படிலாம் அழுதீங்க. ஆனால் இப்போ அக்கா வந்து நிற்காங்க. அக்காவை போவேணும்னு சொல்லுங்க. அக்காவை நிற்க சொல்லுங்கப்பா. யாழ்னிமா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க இல்லாத டைம் தான். அவங்கள பார்த்து ஐயோ எப்போ என் பொக்கிஷத்தை பார்ப்பேன், எப்போ என் பொண்ணை பார்ப்பேன், என் பொண்ணு எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, உயிரோட இருக்காளா அப்படிங்கிறது புலம்புவாங்க. ஆனால் அதே பொண்ணு நெசத்தை வந்து என்னன்னா எதுக்கு வந்தாங்கிற மாதிரி பார்த்துட்டு அமைதியாக இருப்பாங்க. ஒன்று கேட்குறேன் ஐயா, நீங்களும் மனசாட்சி தொட்டு பதில் சொல்லணும். இப்போ அண்ணி இருக்க நிலமையில உங்கள் பொண்ணு இருந்தா, உங்கள் பொண்ணு வந்திருந்தா நீங்கள் ஏற்றுப்பீங்களா, ஏற்றுக்க மாட்டீங்களா? வந்தவங்கள எதுக்கடி வந்த, அப்படியே போய் தொலைய வேண்டியன்னு கேட்டிருப்பீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அமைதியாக இருக்கீங்க. அந்த பொண்ணு கரெக்டாக கேட்குறா. சொல்லு ராஜேஸ்வரி, இதே இடத்துல உன் பொண்ணு இருந்தா இப்படிதான் நின்று இருப்பியா? இல்ல உன் தம்பி தான் இப்படி நின்று இருப்பானா? இல்ல உன்னை சம்மந்தப்படுத்தி உன் பொண்ணை எப்படி உன் கூட சேர்த்து வைக்கலான்னு தான் உன் தம்பி பார்ப்பான். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. நீ பேசுற வார்த்தையை கேட்டு அவனும் ஒதுங்கி போய் நிற்கான். ஏன்னா அவனுக்கு நீ ரொம்ப முக்கியம். ஏன்னா உன்னை அவன் அம்மாவை பார்க்குறான். இங்க பாரு ராஜேஸ்வரி, நடந்து முடிஞ்சதும் விட்டுரு. யார் யார் தலையில என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும். தேவையில்லாம நீ பேசி வேண்டாம். இப்போ அவங்க போனாங்க, இன்னும் எப்பவுமே கண்டிப்பா திரும்பி வரமாட்டாங்க, சேரவும் முடியாது. ரத்னம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உன் அக்கா முக்கியம்தான். ஆனா உன் அக்காக்குன்னு குடும்பம் இருக்கு. உன் குடும்பம், உன் புள்ள, உன் மருமகன், உன் பேத்தி. இல்ல உன்னோட சொந்த பேத்தியா தெரியும்னா அந்த குழந்தைய எப்படி கொஞ்சின. ஆனா இப்போ அது உன் சொந்த பேத்தி. ஆனா நீ அமைதியா நிக்க கையை கட்டிட்டு. என்ன ரத்னம், அந்த பொண்ணு கேட்கறது சரிதானே? இல்லைங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம பையன் வருண் கூனி குறுகி போய் அந்த மனமெடல் என்ன இன்ன வரைக்கும் கல்யாணமே பண்ணாமல் இருக்கான். நம்மளும் எத்தனை இடத்துல பார்த்துருக்கோம். ஆனால் கெட்டவே மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கான். கேட்டால் நேராக வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு அவன் மனசில் ஏதோ ஒரு பொண்ணு இருக்க மாதிரியே பேசிட்டு போகிறான். என்னங்க சொல்லுங்க, பையனோட வாழ்க்கை கண்ணு முன்னே இப்படி இருக்கிறது பார்க்கும்போது பெத்தவனா என்னங்க தோணும்? அப்படியே அவளுக்கு பிடிச்சிருக்குல்ல, அந்த டாக்டர் அப்படி சொல்லியிருக்காருல, இவ என்கிட்ட இருந்து சொல்லியிருக்கலாமே. நானும் இவ கல்யாணத்தை முன்னாடி நடத்திருப்பேனே. ஏங்க கல்யாணம் வரைக்கும் கொண்டு போனா? அதான் எனக்கு கோவம். நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு ராஜேஸ்வரி, சுஜா மேல தப்பு இல்ல. அவ வருண கல்யாணம் பண்ணியிருந்து 2 வாழ்க்கையும் வீணா போயிருக்கும். கண்டிப்பா நம்ம சுஜா வருண் கூட வாழ்ந்திருக்க மாட்டான். அவ சொன்ன மாதிரிதான் அவ உயிரோட இருந்திருப்பாளே சந்தேகமா தான் இருக்கு. நீ தானே அந்த பொண்ணை தூக்கி வளர்த்த. சொல்லு, இப்போ அந்த பொண்ணு முன்னாடியே அந்த பொண்ணோட கணவரை பத்தி அண்ணாதேன்னு கேட்குற. மறந்துட்டியா? நமக்கும் பிறந்தது 2 குழந்தை. அதுல ஒரு குழந்தை பிறந்த அன்னைக்கே காணாம போச்சு. இன்னைக்கு நீ இந்த பையனை பத்தி கேட்கறியே, அப்ப நம்ம பையனையும் இப்படித்தானே எல்லாரும் கேட்டு அசிங்கப்படுத்துவாங்க. நீ அதையும் மறந்துட்ட. என்ன ராஜேஸ்வரி, நான் உங்ககிட்ட இது எதிர்பார்க்கவே இல்லை. கோபத்துல நீதானே இல்லை உன் வார்த்தையில. ஏங்க கோபத்தில் தாங்க அப்படி சொல்லிட்டேன். அது வாய் தவறி வந்துட்டு
நான் சொன்னது தப்பு தான். சுஜா, நான் அப்படி சொல்லியிருக்க கூடாதுமா. மன்னிச்சிரு. ஈஸியாக மன்னிப்பு கேட்டுட்டீங்க. ஆனால் என் அண்ணனுக்கு அது மிகப்பெரிய வலி. என் அண்ணன் ரொம்ப பாவம். ஏன்னா என் அண்ணி வாழ்க்கையில் வரக்கு முன்ன என் அண்ணன் இதே வார்த்தையை பலமுறை கேட்டிருக்காங்க. பாவம் என் அண்ணன் ரொம்ப வேதனைப்படுத்திட்டீங்கல்ல. ஏம்மா, என் அண்ணனை பார்த்தா பாவமாகவே உங்களுக்கு தெரியலையா? அவங்களும் அப்போ அனாதையாக இருந்தா அனாதையாக தான் இருக்கணுமா? ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாதா? அனாதை பையனை நம்பி போயிட்டேன்னு கேட்குறீங்க. ரொம்ப தப்புமா, ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த பொண்ணு சொன்னது கேட்டல, மன்னிப்பு கேட்டாலும் அது அந்த பையன் மனசுலேருந்து போகாது. ஏன்னா அதையே கேட்டு கேட்டு வளர்ந்த பையன். தப்பு பண்ணிட்ட ராஜேஸ்வரி, ரொம்ப தப்பு பண்ணிட்ட. கயல், வேண்டாமா. என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக இதே வார்த்தையை வேற யாராவது சொல்லிட்டாங்கன்னா தாங்கிக்க முடியாது. வேண்டாம் வேண்டாம் கயல். கயல், வா போகலாம். எங்க போகலாங்க. மாமாவுக்கு கூட தெரியுது அக்கா பக்கம் எவ்வளோ வேல்யூவான ரீசன் இருக்குன்னு. ஆனால் நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்களப்பா. ஏதாவது வாய் திறந்து பேசுங்கப்பா. அமைதியாக இருக்கீங்க. என்னப்பா, அவங்க போறேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு வார்த்தை தடுங்கப்பா. சுஜாமா போவாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. கண்டிப்பாக நம்ம அக்கா போக மாட்டாங்க. என்னப்பா அமைதியாக இருக்கீங்க? அவங்கள யாரும் சொல்ல மாட்டாங்கண்ணா, யாரும் சொல்ல மாட்டாங்க. அக்கா போவாதக்கா. நீ போனேன்னா நானும் உன் கூட வந்துடுவேன். என்னையும் கூட்டிட்டு போ. இங்கேருந்து யாரும் எங்கேயும் போக வேண்டாம். மாமா, உங்க பொண்ணு உள்ள கூப்பிடுங்க. இல்ல வேண்டாம், நாங்க கிளம்புறோம். வந்தது தப்பு தான், மன்னிச்சிருங்க. சுஜா, நீ கொஞ்ச நேரம் அமைதியாரி. ஆமா, எல்லாத்தையும் சொன்ன உனக்கு உன்னை அனுப்பி விட்டது நான் தானு சொல்ல தெரியாதா உனக்கு? வருண், நீ என்ன சொல்ற? உண்மையை சொல்லப்போனா எனக்கும் அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. நீங்க சொல்லிட்டீங்கன்னு தான் கல்யாணம் பண்ண நான் சம்மதிச்சேன். சுஜா கிட்ட முன்கூட்டியே சொல்லிடுவோம், அவர்கிட்ட பேசலான்னு தான் போனேன். கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக நான் போகல. அவகிட்ட என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லலான்னு தான் நான் போனேன். ஆனா அங்க போகும்போது தான் சுஜா யார்கிட்டயே போன்ல பேசிட்டு இருந்தா. அதை என்னன்னு கேட்டேன். அப்போதான் விஷயம் எனக்கு புரிஞ்சது. இந்த நிக்காங்களே இந்த அண்ணா சுஜாவை கூட்டிட்டு போறதுக்கு சம்மதிக்கவே இல்லை. ஏன்னா அவரு, உன் குடும்பத்தொட்டு நீ வராத, உன் அப்பா யாரை பார்த்துருக்காரோ அவரே கல்யாணம் பண்ணிக்கோ, கண்டிப்பா அவங்க நல்ல வாழ்க்கை தான் உனக்கு அமைச்சு தருவாங்கன்னு சுஜாவை எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க. ஆனா சுஜா தான் கேட்குற மாதிரியே இல்லை. நீங்க என்னை கூட்டிட்டு போகல, நான் செத்துருவேன்னு. அதே நேரம் நானும் இங்க செத்துருவேன், நீ உன் அப்பா பார்த்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா நானும் இங்கே செத்துருவேன்னு இந்த அண்ணா ஒரு பக்கம். ரெண்டு பேரும் மாறி மாறி போன்ல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் நான் உள்ள போய் போனை வாங்கி பேசினேன். அப்போ என்கிட்ட போன்ல பேசினது நான் தான் பேசினேன். உங்களை நான் பார்த்ததில்ல, அதனாலதான் நீ ஹாஸ்பிட்டல் வச்சு உங்களை பார்க்கும்போது கூட எனக்கு தெரியல. சாரி. ஆமா, அப்புறம் சுஜா தான், அத்தான் நீங்க தான் என்ன அனுப்பி விட்டீங்கன்னு தெரியக்கூடாது. தெரிஞ்சா கண்டிப்பா அப்பா மாமா அத்தை எல்லாருமே கோவப்படுவாங்க உங்க மேலேயும். வேண்டாம், அதனால நானே போன மாதிரி ஒரு லெட்டர் எழுதிக்கிறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு என்கிட்ட சத்தியம் வர வாங்கிட்டான், இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. அதனாலதான் நான் சொல்லல. ஆனா இப்போ வேண்டாம், அவ பக்கம் நியாயம் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. மாமா உங்க பொண்ணு மாமா, கண்டிப்பா ஒரு தப்பான முடிவு எடுத்துக்க மாட்டான்னு நீங்க தான் நம்பியிருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அம்மாவுக்கு பயந்து இத்தனை வருஷம் தேடவும் இல்லை, ஆனா மனசுக்குள்ளேயே அவளங்களை நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருந்தீங்க. இப்போ கண்ணு முன்ன வந்து நிக்காங்க, எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. அப்போ உனக்கு இது முன்னாடியே தெரியுமா? ஏன்டா என்கிட்ட முன்னாடி நீ சொல்லல? அருண், உனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல, இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இத்தனை வருஷம் மாமாவும் அம்மாவும் பிரிஞ்சிருக்க மாட்டாங்களே. என்ன வருண், என்ன பண்ணி வச்சிருக்க? இல்லப்பா, சொல்லக்கூடாதுன்னு இல்ல, சுஜா என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டான், நீங்க எப்பவுமே இதை பத்தி பேசக்கூடாது, வாயவே திறக்க கூடாதுன்னு. என்னைக்காவது ஒன் டைம் நான் வந்து பேசும்போது வேணா சொல்லிக்கலாம். ஆனா நான் இல்லாத டைமும் இல்ல என்னை யாருமே தேடாத பட்சத்துல இதை பத்தி நீங்க பேசவே கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டான். அப்ப எப்படி நான் சொல்ல முடியும்? ஏன்டா முன்னாடியே சொல்லிருக்க மாட்டியா? நான் வேற வார்த்தை விட்டுட்டேன். சுஜா, மன்னிச்சிருமா. அது நான் வேற வார்த்தை விட்டுட்டேனே. என்னடா இதை முன்னாடியே சொல்லிருக்க மாட்டா? அம்மா 2.5 வருஷம் ஆயிட்டு, நீங்க எல்லாத்தையும் மறந்துருப்பீங்க, பழசெல்லாம் மறந்துருப்பீங்க அப்படின்னு நினைச்சேன். மாமா பார்க்க வந்தோன்னே சரி எல்லாமே நார்மல் ஆயிட்டுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஏன்னா நீங்க அப்படிப்பட்ட கேரக்டரும் இல்ல, அதனாலதாம்மா. அண்ணா, நான் உங்களை என் அண்ணாவா நினைச்சுதான் சொல்றேன். அம்மா அப்படி கிடையாது. அம்மா பேசுனதுக்கு சாரி. ஐயோ,
நீ எதுக்குப்பா மன்னிப்பு கேட்குற? இந்த மாதிரி 1000 பேச்சுக்கள் நான் கேட்டிருக்கேன். நான் வேண்டான்னு ஒரு வயசுல என்னை குப்பை தொட்டி பக்கத்தை வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு வயசு எனக்கு என்ன தெரியும்? அப்போலேருந்தே இந்த அனாதைங்கிற வார்த்தையை என்ன பல வாட்டி கேட்டிருக்கேன். பல வாட்டி என்ன லட்சக்கணக்கில் கேட்டிருப்பேன். எனக்கு அது புதுசு இல்லை. நீங்கள் சொல்கிற வேதனை புரியுதுண்ணா. ஆனால் சத்தியமா அம்மா மனசார இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா என் கூட பிறந்த என் அண்ணன் பிறந்த அன்னைக்கே காணாம போயிட்டான். இருக்கானா இல்லையான்னு கூட தெரியாது. அதனால அவங்க யாரையுமே பேச மாட்டாங்க. ஏன் கையலுக்கு என் அம்மா பற்றி நல்லா தெரியுமே. அவங்க ஏதோ கோவத்தில் என் மேல இருந்த பாசத்தில் ஏதோ பேசிட்டாங்க. மன்னிச்சிருங்க. உங்கள் மனசு ரொம்ப காயப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனால் அம்மா அப்படி கிடையாது. சாரி. ஐயோ இல்லைப்பா, எனக்கு வருத்தம்லாம் இல்லை. எனக்கு என் தங்கச்சி, என் பொண்டாட்டி, என்னை அப்பான்னு கூப்பிட என் பொண்ணு. நான் இப்போ அனாதை இல்லை, அனாதையாக இருந்தேன், அனாதையாக ஆக்கப்பட்டேன். என் பெத்தவங்க என்ன அனாதையாக ஆக்குனாங்க. இப்போ நான் அனாதை இல்லைப்பா. என்ன கொஞ்சம் வருஷம் கேட்காம இருந்துட்டு திடீர்னு கேட்கும்போது அது பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு வேற ஒன்றும் இல்லை. விட்டுருங்க. சரி நாங்கள் கிளம்புறோம். சுஜாமா போகலாம். என்னென்ன போறேன்னு சொல்கிறீங்க? போகாதீங்க ப்ளீஸ். இல்லை வருண், தடுக்க வேண்டியங்களே தடுக்கலை. வேண்டாம், நாங்கள் கிளம்புறோம். சுஜாமா போகாதம்மா, நின்று அப்பாவை மறுபடியும் வேதனைப்படுத்திட்டு போகாதம்மா. அப்பா பேச்சு இப்போ மாதிரி கேளுமா. போகாதம்மா. மாப்பிள்ள போகாதீங்க மாப்பிள்ள. உள்ள வாங்க. போகாதடி, உள்ள வா. மாப்பிள்ள உள்ள வாங்க. ஏய் மறுபடியும் எங்களை கஷ்டப்படுத்திட்டு போவாத. உள்ள வாயிடு. சத்தியமா நீ போனேனா இந்த மனுஷன் செத்தே போயிடுவாரு. உள்ள வாடி. சுஜாமா நான் பேசுறது தப்பு தான். நான் வேணா உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். போயிடாத. என் தம்பிக்கு மறுபடியும் தண்டனை கொடுத்துடாத. உள்ள வாமா. ஆமாடி சுஜா, போவாதம்மா. உள்ள வாமா. இப்ப தம்பி உள்ள வாங்கய்யா. அக்கா வாக்கா, அப்பா கூப்பிடுறாங்கல்ல. வாக்கா. மாமா. சுஜா போமா, உன் அப்பா கூப்பிடுறாங்கல்ல, போ. வாமா. அப்பாவை மன்னிச்சிருமா. கொஞ்சம் கோவம், என் பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டாளுங்கிற கோவம், அதான் அமைதியா இருந்தேன். மற்றபடி உன் மேல எந்த கோவம் அப்பாக்கு இல்லை. வாமா அப்பா கிட்ட. வாமா. அப்பா என்ன உள்ள வாமா. அப்பா கிட்ட வாமான்னு கூப்பிட மாட்டீங்களான்னு தான் ஏங்கி போய் நின்னேன். நீங்கள் கூப்பிடவே இல்லையா? ரொம்ப கஷ்டமாயிட்டேன். அப்பா நம்மளை கூப்பிடவே இல்லையே, அப்போ இனிமே கூப்பிடவே மாட்டாங்களான்னு பயந்துட்டேன்ப்பா. அப்பா என்னை மன்னிச்சிருப்புங்கப்பா. நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கப்பா. அம்மா மன்னிச்சிருமா. யாழி சாரிடி. சரிம்மா அழாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் முடிச்சு போன விஷயம். வேண்டாம் அழாதம்மா. அம்மாடி கயல் என் பேத்தி தாமா. அதெல்லாம் தர முடியாது. ஏய் கயல், என்ன சொல்லிட்டு இருக்க? அப்பா கிட்ட கூட ஸ்ரீகுட்டியா? இந்த ஸ்ரீகுட்டி முகத்தையாவது அவங்க பார்த்தாங்களா? இல்லைல்ல, என்னென்ன பேசுனாங்க? கயல் நான் அமைதியா நின்னது தப்புதான், மன்னிச்சிருமா. பேத்தி தாமா. ஏய் கயல், அது எங்க பேத்தி? கொண்டா. ஏதோ நீ தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்க, அது எங்களோட பேத்தி. கொண்டா. எப்படி நல்லா வைவீங்க. ஓ எல்லாம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ இது உங்க பேத்தி. ஏன் இவ்வளவு நேரம் வரைக்கும் உங்களுக்கு கண்ணு தெரியலையாகும்? டேய் கயல் வச்சு செய்யறாடா. ரொம்ப பேசாத. குழந்தை கொண்டா. குழந்தைய தாமா. நீங்க கேட்டீங்க அதனால தாரேன். ஏன்னா நீங்க என் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணீங்க, என் அண்ணாக்கும் அன்னைக்கு, அதனால தாரேன். மற்றபடி யாருக்கும் நான் தரல. ஸ்வீட்டி தங்கம், அந்த தாத்தா கூப்பிடுறாங்க, போமா. என்ன அழகா இருக்கு. ஏங்க போதும், கொண்டாங்க. எங்க கொடுக்காதீங்க, இவங்கிட்ட மட்டும் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏங்க அவ அப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பா. அவ அவங்க அண்ணனுக்கு அன்னைக்கும் நான் பேசிட்டேன், அதான் கோவத்தை காட்டுறான். அவ ஒத்தி கிடக்கா. நீங்க கொண்டாங்க குழந்தைய. போறியம்மா, அந்த பாட்டி கூப்பிடுறாங்க, போறியா? வேணாம். பாத்தீங்களா, அந்த குழந்தை கூட உங்ககிட்ட வரல. எதுக்கியோ நுல்றா? நீ இப்படி பேசினா நான் நுள்ளதான் செய்வேன். என்ன வசதி? நான் நுழன்மனா நீ எப்படி வேணா பேசிக்கோ. மூஞ்சி ஹோல பாரு. மொரியாஜி இடுப்புல இந்த கையை எடுத்துங்க, இல்ல அவ்வளோதான். எல்லாரும் இருக்காங்கய்யா, என்ன பண்ற? வாங்கடி, இந்த பாட்டிக்கிட்ட வாங்கடி. பாட்டி ஏதோ பேசிட்டேன், சாரி. பாட்டிக்கிட்ட வாங்கடி. போங்க பாட்டிக்கிட்ட போங்க. என் மாடி கயல், நீ சொல்லுமா. நீ சொன்னா கேட்பான்னு நினைக்கிறேன். சொல்லுமா. நான் ஸ்வீட்டி தங்கம், பாட்டிக்கிட்ட போமா.
ஐயோ கையை வச்சுட்டு சும்மா இல்லை, அவ்வளோதான். உனக்கு யாரு இந்த உரிமை தந்தது? ஐயோ கையடியா. டே ஆதி, என்னடா? இல்ல, கையில் அவ்வளோ சீக்கிரம்லாம் சமாதானம் ஆக மாட்டாளே, எப்படிடா? அதுவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன், அதான் ஆட்டோமேட்டிக்காக சமாதானம் ஆயிட்டாங்க இல்லையா கையில்? வாய் ஏதாவது வந்துடும், மூச்சு பாரு. அப்படி என்ன ட்ரீட்மெண்ட்டா? அது சொல்ல முடியாதுடா, அது ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். ஐயோ அட பாவி, இதுதான் அந்த ட்ரீட்மெண்ட்டா? நல்லா இருக்குடா, சுத்தி எல்லாரும் இருக்காங்க, என்னடா பண்ணிட்டு இருக்க? வாங்கடி தங்கம். அது என்ன, உன் கையெழுத்த சொன்னதான் என்கிட்ட வருவியா? நான் கூப்பிட்டு நீ வர மாட்டியா? அத்தை, அவ கையில் என்ன சொன்னாலும் செய்வா, ஏன்னா அவளை பார்த்துக்கிறதே கையில் தானே. என்ன சுஜா சொல்ற? அத்தை, எனக்கு அம்மா இல்லாத குறைய தீர்த்ததே கையில் தான். டெலிவரி ஆனதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு ஸ்வீட்டி தங்கத்தை பார்த்துக்கிட்டதே அவள் தான். சொல்லப்போனா ஸ்வீட்டி தங்கம் எங்ககிட்ட இருந்ததோடையும் கையில் கிட்ட தான் இருப்பான். அவள் எங்ககிட்ட தூங்கவே மாட்டா, அவளுக்கு கையில் தான் வேணும். ஏன்னா கையில் அந்தளவுக்கு ஸ்வீட்டி தங்கத்தை பார்த்துக்கிட்டா. டெலிவரி ஆனதுக்கப்புறம் என்னை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டது அவள் தான். ஒரு அம்மா என்னென்ன பண்ணுவாங்களோ எல்லாத்தையும் அவள் எனக்கு பண்ணா. அவளுக்கு தெரியாத விஷயங்களா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு என்னை பார்த்துக்கிட்டா. அம்மா இல்லாத குறைய தீர்த்தவ, எனக்கு அம்மாவா இருந்தவ. கயல், ரொம்ப நன்றிம்மா. என் பொண்ணை நல்லா பார்த்துருக்க, ரொம்ப நன்றிம்மா. நான் பண்ண வேண்டியதெல்லாம் நீ கூட இருந்து அம்மா ஸ்தானத்துலேருந்து பண்ணியிருக்க. உன் வயசுக்கும் நீ பண்ணதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் எவ்வளோ அழகா தெரியாதது கூட உங்கள் அம்மா கிட்ட கேட்டி பண்ணியிருக்க பாரு. உனக்கு நாங்கள் காலத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி. அது என்னோட அண்ணி, ஏன் அண்ணன்? நான் தான் பார்க்கணும், வேற யார் பாப்பா? நீங்கள் நன்றியெல்லாம் சொல்ல வேண்டாம், அது என்னோட அண்ணி. சரி சரி, ஒரே எமோஷ்னலாக போனால் எப்படி? மச்சான் இருங்க மச்சான், நான் அங்கே வரேன். ஒத்தி சரிம்மா, சரி, நாங்கள் எதுவும் சொல்லலை. உன்னோட அண்ணி உன்னோட அண்ணன், நாங்கள் எதுவும் சொல்லலை. மச்சான், அப்போ நீங்கள் ஃபோனில் லவ் பண்ணது என் அக்காவையா? யார் நீ? என்ன கேட்குற? அட இருங்கத்தான். மச்சான், அப்போ நான் உங்கள் குழந்தையா? இனி என்ன திட்ட மாட்டீங்கல்ல? அதுக்கு நீ எதுவும் பண்ணாமல் இருக்கணும். ஆனால் திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இனியும் நீ எதுவும் பண்ண முடியாது. நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுல, இன்னும் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன என்ன வில்லத்தனமா பேசுன மாதிரி இருக்கு? நான் இப்போ எந்த வில்லத்தனமும் பேசலையேம்மா, சொன்னேன். நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேனா? ஐயோ, தப்பாக சொல்லியிருந்தா சாரிலாம் கேட்க முடியாது. ஏதாவது பண்ண அப்புறமா தான் இருக்கு. யாழி, உனக்கு இது தேவையா? சிரிச்சது போதும், ரொம்ப கேவலமா இருக்கு. மச்சான் சொல்லி பேசலன்னு வந்தா மிரட்டவா செய்றீங்க? சரி, நமக்கு இனி எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு பார்த்தா என்ன மிரட்டுறீங்க? அதான் சொல்லிட்டேனே, உனக்கு நீ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா நீ இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்ட. டாக்டர் தொழில்ங்கிறது ஒரு தெய்வமானது. ஆனால் நீ அதை விளையாட்டு அப்படிட்டு இருக்க. உன்னை எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன் அக்கா நிறைய ஐடியா தந்திருக்கா தெரியுமா? என்ன ஐடியா தந்திருக்கலாம்? அப்படி என்ன ஐடியா தந்திருக்கா? நீ ஏதாவது தப்பு பண்ணும்போது, சச்சா, நீ தப்பு பண்ண மாட்ட. ஏன்னா இனிமே நீ தப்பு பண்ண நான் விட மாட்டேன். இந்த பாரு யாழினி, நீ படிக்கிறது டாக்டர், கொஞ்சம் அதோட சீரியஸை புரிஞ்சுக்கோ. புரியுதா? விளையாடு, கிண்டல் பண்ணு, எல்லாமே இருக்கட்டும். அதெல்லாம் உன்னோட வேலைன்னு வரும்போது அதெல்லாம் ஒதுக்கி வை. வேலை டைமில் உன்னோட சின்சியரிட்டை மட்டும் காமி. மற்ற ஃப்ரீ டைமில் நீ எப்படி வேணா இருந்துக்கோ, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. புரிஞ்சுக்கோ யாழினி. சாரி மச்சான், நான் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் எதுவும் பண்ணல. வயசுகிட்ட பேசிட்டு இருந்தேன்னா அதை அப்படியே நான் மறந்துட்டேன் பேச்சு வாக்கில். இனிமேல் இந்த தப்பு நடக்காது, நடக்கவும் மாட்டேன். இனிமே எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துப்பேன். இருக்கலைன்னா விடையா போறீங்க? சரிம்மா. ஆனால் ஒன்று தெரியுமா மச்சான், உங்களை நான் நிறைய வாட்டி சைட் அடிச்சிருக்கேன் தெரியுமா? தப்பாலாம் நினைக்காதீங்க. நீங்கள் ஃபோனில் கடலை போடுவீங்களா? அப்போ தான் யோசிப்பேன், இந்த மனுஷனை பாரு, ஃபோனில் என்னம்மா பொண்டாட்டிக்கிட்ட லவ் பண்ணுறாரு, நமக்கு இப்படி ஒருத்தர் கிடைச்சா நல்லா இருக்கும்னு கொஞ்சம் லைட்டாக உங்களை பார்த்து சைட்டெல்லாம் அடிச்சிருக்கேன் தெரியுமா? ஆனால் என் அக்கா கொடுத்து வச்சவ. எத்தனை நாளோ நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட பேசும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவேன், அப்பா என்னம்மா பேசுகிறாரு, நம்மக்கிட்ட சிடுன்னு இருக்காரு, ஆனால் அதே டைமு ஃபோனில் அவர் ஒய்ஃபுக்கிட்ட என்னம்மா பேசுகிறாருன்னு. ஆனால் அந்த ஒய்ஃபு என் அக்கான்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் ரொம்ப சந்தோஷம், என் அக்காவுக்கு உங்களை மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடச்சிருக்காருல, அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் அக்காவை நல்லா பார்த்துக்கிட்டீங்கல்ல, தேங்க்ஸ். சுஜா என்னோட பொண்டாட்டி, என் செல்ல பொண்டாட்டி. மச்சான்,
போதும் மச்சான், போதும். மாப்பிள வாங்க மாப்பிள, உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. வருண் வாடா, பிரேமா சாப்பாடு ரெடி பண்ணு. மாப்பிள வாங்க மாப்பிள, நிப்பே இருக்கீங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க சுஜா கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க உங்க பொண்ணுகிட்ட பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னப்பா அவங்க இங்க சொல்ற? மாமாவை கூப்பிடுப்பா. வாங்க மாப்பிள, உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க பிரேமா, போமா போய் சாப்பாடு ரெடி பண்ணு. வருண் வாடா, மாப்பிள வாங்க உட்காருங்க. அண்ணி அண்ணா உட்காருங்க, சாப்பாடு ரெடி பண்றேன், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல, உட்காருங்க. சரி அண்ணி, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. எங்க போற? இருடி. இல்ல நீ ஆபீஸ்க்கு வர போகணும்ல, முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணணும். இப்பமே லேட் ஆயிட்டு, கிளம்புறேன். அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம், இரு சாப்பிட்டுட்டு பொறுமையா போலாம். அது எந்த அர்ஜென்ட் வேலையா இருந்தாலும் ஆதி பார்த்துப்பான். இரு, ஆதி இங்க தானே இருக்கான், பாத்துக்கலாம். பிரேமா நீ போய் சாப்பாடு ரெடி பண்ணுமா. அது சேர்மன் சார். அப்பா. சரிங்கப்பா. கயல் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், மேல வா. நீங்க கூப்பிட்டு வந்துடுறேன் பாருங்க, ஓட பாருங்க, போய் அவன் வேலையை பார்த்துட்டு. என்ன பண்ற லூசு? மரியாதையா மேல வா, இல்லைன்னா இப்படிதான் கிள்ளிட்டே இருப்பேன். என்ன பண்ணலாம்? வந்து தொலைய. நடத்துங்கடா நடத்துங்க, நல்லா பண்றீங்கடா ஆக மொத்தத்துல. மச்சான் வாங்க, நான் உங்களை வீடு ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். அப்புறம் அக்கா ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அக்கா சின்ன வயசு ஃபோட்டோலாம் உங்களுக்கு நான் காட்டு தரேன், வாங்க. சுஜாவோட சின்ன வயசு போட்டோ இருக்கா? எனக்கு தருவியா? அட மச்சான், அதெல்லாம் உங்களுக்கு தானே, அதை ஏன் தருவியான்னு கேட்குறீங்க? நீங்கள் தேவையான எடுத்துக்கோங்க. வருணத்தான் வைஷ்வை கூட்டிகிட்டு வாங்க. சரி சரி, அவளுக்கு கால் பண்ணி கிளம்பிக்க சொல்ல, போய் கூட்டிட்டு வரேன். இப்போ உடனே சொல்லுது. சரி சரி, அப்ப நான் கிளம்புறேன், அவளை கூட்டிட்டு வரேன். அம்மா நான் வைஷ்வை கூட்டிட்டு வந்துருந்தேன். சரிப்பா. அம்மா நான் மச்சானுக்கு வீடெல்லாம் சுற்றி காமிக்கிறேன். மச்சான் வாங்க மச்சான். சரிடி, பார்த்து கூட்டிகிட்டு போ. மாப்பிள்ள நீங்கள் வீடெல்லாம் பாருங்க. பிரேமா முதல்ல மாப்பிள்ளைக்கு ஏதாவது குடிக்க கொடு, அக்காக்கும் மச்சானுக்கும் எடுத்துட்டு வா போ. ஏமா எனக்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க மாப்பிள்ளைக்கு ஏதாவது கொடுப்போம். சரிங்க நீ. அண்ணி அண்ணா உட்காருங்க, நான் இதை போய் ஏதாவது குடிக்க கொண்டு வரேன் முதல்ல எல்லாருக்குமே. அப்பா கையில் இங்க தானே இருக்கா, நான் இங்க வச்சு அந்த ஃபைல் என்னன்னு பாத்துக்கிறேன். நான் மேல போறேன்ப்பா. டேய் கௌதம் நீயும் வாடா. சரிப்பா. கௌதம் நீ ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து வச்சு செக் பண்ணிட்டு இரு. நான் கையில்கிட்ட பேசிட்டு வரேன். டேய் தெரியும்டா நீ எதுக்கு மேல வந்தேன்னு. ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்து சேருங்க. போடா போடா, போய் வேலையை பாரு போடா. எங்களுக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு போ. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? வெளியே வச்சு பேசிருக்க வேண்டியதானே, எதுக்காக இங்க? இது யாரோட ரூம்? நம்ம ரூமு. ஆளை பாரு, என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன எதுக்கு பக்கத்துல வரீங்க? தள்ளி போங்க. ஏன் எதுக்கு பக்கத்துல வரீங்க உனக்கு தெரியாது? என்ன பேச்ச மாதிரி இருக்கு? நான் தான் சொல்லிட்டேனே, தள்ளி போங்க. ஆமாமா, நேற்று நான் கொடுத்தது மட்டும் நல்லா வாங்கிப்பாங்க, ஆனா கேட்டா ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஐயோ அதான் நான் சொல்லிட்டேன், அதை நான் ஒரு ஆக்சிடென்ட் எடுத்துக்கிட்டேன்னு. அப்படியா? மனசு தொட்டு சொல்லு. நான் கொடுக்கும்போது ஒரு செகண்ட் நீ மெய் மறந்து போகல. அது என்ன பேசிட்டு இருக்கீங்க தேவையில்லாம? தள்ளுங்க. இங்க பாரு கையில், நானும் உன்னை ஆரம்பத்துல தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் உன்னை நான் தப்பா தான் எடுத்துக்கிட்டேன். ஆனா உன்னை பத்தி தெரியும் போதுதான் நான் யோசிச்சது, உங்ககிட்ட பேசுறதுல எவ்வளவு தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீ பார்த்த ஆண்கள் அப்படி, அதனாலதான் நீ யாரையும் நம்ப மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம நீ மாமாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, அதானே? அதனாலதானே நான் லவ் சொல்லி ஏத்துக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்க. அது நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், மாமா தான் நேற்று போதையில சொல்லிட்டு இருந்தாங்க. போதையில இல்ல, அவங்க உன்னை பத்தி சொல்லும் போது தான் சொல்லிட்டு இருந்தாங்க. உன்னை அவர் எந்த இடத்த வச்சிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாமா உன்னை அவரோட கூட பிறந்த தங்கச்சி தான் பார்க்குதான்னு தெரியும். உன் பேர்ல அந்த வீடை மாத்தி வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அக்காவுக்கு என்ன பண்றாரோ என்ன எடுக்குதாரோ அதே மாதிரி உனக்கும் பண்ணுவாங்க, அதுவும் எனக்கு தெரியும். மாமா உன்னை அவரோட தங்கச்சியா தான் பாக்குறாரு, நீயும் மாமாவை அண்ணாவை பாக்குற. அதனால நீ மாமாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, அண்ணா நீங்க யாரை கை காட்டுறீங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு. அதனால நான் நேத்தே மாமா கிட்ட என் மனசுல உள்ளதை சொல்லிட்டேன். அது அது இரு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். மாமா கிட்ட சொன்னேன்னா மாமா முதல்ல ஷாக் ஆனாங்க. அதுக்கப்புறம் மாமா கிட்ட நான் எடுத்து சொன்னேன். மாமா ஒன்னே தான் சொன்னாங்க, கையிலுக்கு விருப்பம், கையிலுக்கு பிடிச்சிருக்கு, அண்ணா எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஒரு வார்த்தை சொன்னா எனக்கும் சம்மதம்னு சொன்னாங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். சொல்லு, உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கா? அது அது வந்து கையல் நீ பொறுமையாவே சொல்லு. எனக்கு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொல்லிட்டேன்.
உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லிக்கோ. அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். கயல், ஐ லவ் யூ. விண்ணை தாண்டி நீ வெளியில் குதிக்கிறாய், உன்னோடு நான் என்னானதோ, கும்மாளமோ கொண்டாட்டமோ, காதல் வெளியில் நீ கற்றை கடிக்கிறாய், பிள்ளை மனம் பித்தானதோ, என்னாகுமோ ஏதாகுமோ, வாடை காற்று